அனைவருக்கும் வணக்கம். நான் திதியோக கரண ஜோதிடர் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசன். நேர்களை நாம் இன்றைய பதிவில் வெளிநாட்டு யோகம் மற்றும் குடியுரிமை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். நிறைய அன்பர்கள் ஜாதகம் பார்க்கும்போது கேட்பீங்க, வெளிநாட்டு யோகம் எனக்கு இருக்குதா, எனக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ளவங்க கூட இல்லை எனக்கு குடியுரிமை கிடைக்குமா, க்ரீன் கார்டு கிடைக்குமா, பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவர்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இந்த பதிவு இருக்கும். பொதுவாகவே வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான். இது நம் திதி யோக கரண ஜோதிட முறையில் நம்ம மிகவும் துல்லியமாக எடுக்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் பலம் பெற்றுவிட்டு தசா புக்தி நடத்தும் போது அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ராகு பகவான் எப்போது பலப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்தது நாகவம் அல்லது பாலவம் கர்ணத்தில் பிறக்கும்போது உங்களுக்கு ராகு பகவான் கர்ணநாதனாக வருவார். அல்லது நாம யுகங்களில் திருதி அல்லது வேதிபாதம் அல்லது மகேந்திரம், இதில் ஏதாவது ஒரு நாமயுகங்களில் நீங்கள் பிறக்கும்போது ராகு பகவான் யோகியாக வருவார். அல்லது உங்கள் ஜாதக ராகு ஒரு யோக சாரமோ அல்லது கர்ணசாரமோ அதில் சென்று அமரும் போதும் உங்களுக்கு நற்பலனை கொடுத்து விடுவார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் பலம் பெற்றுவிட்டு அவர் தசாபுக்தி நடத்தும் போது உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பே கொடுத்து விடுவார், வெளிநாட்டு யோகத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளிநாடும் போயிட்டீங்க. சரி, அங்கே போனப்புறமா உங்களுக்கு அங்கு உள்ள குடியுரிமை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி எழும்போது அதற்கு உண்டான காரக கிரகமாக நம்ம புதன் பகவானை தான் உங்கள் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். ஸோ புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு வாங்கியிருக்கிறார், பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் புதன் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் என்றாலே நம்ம பத்திரங்களுக்கு உண்டான காரக கிரகமாக நம்ம பார்ப்போம். பத்திரப்பதிவு, கம்யூனிகேஷன், டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே புதன் பகவான் தான். குடியுரிமை அப்படின்னா என்னது, உள்ள கன்சுலேட், அந்த வேறு நாட்டில் உள்ள கான்சுலேட்டில் உங்களுக்கு எழுத்தில் கொடுப்பாங்க. ஸோ இந்த நபர் இந்த நாட்டில் குடியுரிமை வாங்கியிருக்கீங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது நம்ம இந்த நாட்டில் நம்ம பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அத்தாட்சி அப்படின்னு அதான் குடியுரிமை. ஸோ இது உங்கள் ஜாதகத்தில் இதற்கு புதன் பகவான் பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ புதன் பகவான் எப்போது பலம் படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோகியாக வரும்போது அல்லது கர்ணநாதனாக வரும்போது. இப்போ யோகின்னு சொன்னால் நீங்கள் பிறந்தது பிரீத்தி அல்லது விருத்தி அல்லது சிவம், இதில் ஏதாவது ஒரு நாமயுகத்தில் பிறந்தீங்கன்னா புதன் பகவான் யோகியாக வருவார். கிம்ஸ்து கணம் கர்ணத்தில் பிறந்தீங்கன்னா புதன் பகவான் கர்ணநாதனாக வருவார். அல்லது உங்கள் ஜாதக புதன் ஒரு யோகசாரத்திலேயோ ஒரு கர்ணசாரத்திலேயோ போய் அமரும் போது உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் பலம் பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட தசா புக்தி காலங்களில் அல்லது கோச்சாரங்களில் அந்த அமைப்பு வரும்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெளிநாட்டு போயிட்டு அங்கே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகணும்னா ராகுவும் நல்லா இருக்கணும், புதனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஸோ இந்த அமைப்பு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற அன்பர்கள் இந்த ராகு பகவானும் புதன் பகவானும் உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் அவங்க தோஷம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து அதற்குரிய தோஷ பரிகாரம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு கைகூடும். ஸோ நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல தகவல்களை அறிய எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.